நம்ம பார்த்த கேமரா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து E31 மாடல். E31A மாடலில் வந்து பார்த்திங்கன்னா Cat 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்டர்நெட்டை வந்து ஒய்ஃபை மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதோட Cat 6 ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா Cat 6 ஆப்ஷன்ஸ் இல்லை. சரிங்களா? இது உங்களுக்கு டைப் சி மாடலு. இது வந்து டிசி ரவுண்டு பின் 5 வோல்ட்டுக்கான ரவுண்டு பின் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஜென்ரல் மொபைல் சார்ஜஸே இதில் நீங்கள் கொடுத்துருக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெண்டுமே 360 டிகிரி தான். பில்ட்இன் மைக் இருக்குது, ரெண்டுத்துலையுமே ஸ்பீக்கர்ஸ் இன்பில்ட் இருக்குது. சரிங்களா? உங்களோட மெமரி கார்ட்ஸ் போடுற ஆப்ஷன்ஸ் இங்கே தான் இருக்குது. நீங்கள் மெமரி கார்டு இங்கே போட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 360 டிகிரி ரெண்டுமே ரொட்டேட் ஆகும். ரெண்டுமே வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான வால் மவுண்டிங் கிளிப்ஸு இது எல்லாமே இந்த பாக்ஸ்லேயே இருக்கும். இந்த பாக்ஸ்லேயே அவங்களுக்கு வால் மவுண்டிங் கிளிப்ஸு, அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ், அடாப்டர்ஸ் இது எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. வால் மவுண்டிங் பண்ணியும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 கேமராஸ். இதில் இந்த ஹெட் இருக்கு இல்லையா, அந்த ஹெட் எப்படி ரொட்டேட் ஆகும், இந்த இடத்துல இது ரொட்டேட் ஆகும். நம்ம இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணால் இப்படி ஆட்டோமேட்டிக்காக 360 டிகிரி மூவ் ஆகும். எனக்கு ஆட்டோமேட்டிக் வேணும்னா மோஷன் ட்ராக்கிங்கை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டு மேனுவலாகவும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். சேம் இதையும் அதே மாதிரி தான் கேமராஸ். இந்த மாடலில் ஒன்லி 2 MP கேமராஸ் தான் இருக்குது. இதில் 2 MPயும் இருக்குது, 3 MP கேமராஸும் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 4G கேமராஸ். சரிங்களா? இது அவுட்டோர் கேமராஸ். 4G கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கேமராஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பர்டிகுலர் ஹைட்டுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ரிஃபரபிள். சரிங்களா? இது ஐபி ரேட்டிங் உள்ள அவுட்டோர் கேமராஸ். ஸோ இதனால் நீங்கள் இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேமரா தான், நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவுட்டோரில். பட் கொஞ்சம் ஹைட்டாக இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் சேம் தான். அவுட்டோர் கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா மெமரி கார்ட்ஸ் அதுக்குள்ளேயே போயிடும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் கூட கவரேஜ் கிளியராக இருக்கும். ஜென்ரல் போர்ட்டபிள் ஒய்ஃபை கேமராஸ், இந்த மாதிரி ஜென்ரல் கேமராஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒன்லி ஃபார் இன்டோருக்காகவே இதோட லென்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஒரு 4 மில்லிமீட்டர் லென்ஸு ஒய்ஃபை கேமரா 15 மீட்டர் வரைக்கும் இது ரேஞ்ச் எடுக்கும். இது வந்து ஐஆர்னு சொல்லுவாங்க. ஐஆர்ன்றது இன்ஃப்ராரெட் ரே மூலிமா உங்களுக்கு நைட்டு வந்து அந்த ரேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலிமா இமேஜை எடுத்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறது. இது வந்து ஒரு பேசிக் ஒய்ஃபை கேமரா. இதுலேயே இன்பில்ட் மைக் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் ஒரு லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு கேமரா வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் தான். 1.3 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பில்ட்இன் மைக் இருக்குது, 2-வே டாக் பேக் இருக்குது, 360 டிகிரி திரும்பும். பட் இது வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கேமரா. சரிங்களா? இதில் இந்த மோஷன் டிடெக்ஷன் ஆப்ஷன் மட்டும் இருக்குமே தவிர ட்ராக்கிங் இருக்காது. சரிங்களா? இதோட பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெபியான் அப்படின்ற ஒரு பிராண்ட் வருது. இந்த கேமரா வந்து லாங் ரேஞ்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நான் வந்து இது ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் டு மேக்ஸிமம் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ஷாப்புக்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் கேஷ் கவுண்டர் மட்டும் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலராக எனக்கு ஒரே ஒரு ஷோ கேஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேபி மானிட்டரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்சு ஒரு 1500 to 1700 மார்க்கெட் ரேஞ்சை பொறுத்து இருக்குது. 1500க்கு நம்மகிட்ட கிடைக்கும். இந்த 4G கேமராஸ் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4Gயில் புல்லட் கேமரான்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் அதிகமாக கவர் பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பர்டிகுலராக கேட் கிட்ட போடுறீங்க, அதில் நீங்கள் இந்த மாதிரி கேமராஸை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பேசேஜ், ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கீங்க, காம்ப்ளெக்ஸில் நடுவில் பேசேஜில் போடுறதா இருந்தால் இந்த கேமரா போடுறது பெஸ்ட்டு. ரேஞ்சு நிறைய கிடைக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பிடி கேமரான்னு சொல்லுவாங்க. பிடி கேமரா ஒய்ஃபை கேமரா மாதிரி தான், 360 டிகிரி டில்ட் பண்ண முடியும். அதை தான் வந்து பிடின்னு சொல்லுவாங்க. பிடினா பேன், டில்ட்டு, ஜூம் இந்த ஆப்ஷன்லாம் இருக்கிறது தான் பிடிZ கேமரான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டோர் கேமரா. இதில் இன்பில்ட்டாக வந்து எல்இடிஸ் லைட்ஸ் இருக்கும். ஸோ நைட் விஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது கலராகவே ரெக்கார்ட் ஆகும். மோஸ்ட்டாக நைட் விஷன் வந்து 2 இருக்குது.
நைட் விஷன் சொல்லுவாங்க. பட் நைட் விஷனில் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் ரெக்கார்ட் ஆகும், நைட் விஷனில் கலரும் ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த 2 கேமராஸுமே நைட் கலர் விஷன் கேமராஸ் தான். சரிங்களா? இன்பில்ட்டாக இதில் வந்து நீங்கள் 4G சிம் கார்டை நீங்கள் இதில் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எந்த கேரியர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற டேட்டா பிளான் மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த சிம் கார்டை நீங்கள் போட்டுக்கலாம். அப்போது நீங்கள் தேவைப்படும் போது மட்டும் இதுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வெளியே இருந்து பார்த்துக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் வந்து ஒரு ஒய்ஃபைக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை நான் மந்த்லி என்னால் ப்ராட்பேண்டுக்கு என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலோ, இல்லைனா இது தனியாக ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஏரியா, இதுக்கு நான் ப்ராட்பேண்டு ஒரு மாடம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி முடியாது அப்படின்னா இந்த கேமரா ஒரு பெஸ்ட்டாக ஆப்ஷன். வெறும் கேமராவுக்கு ஒரு 12 வோல்ட் சப்ளை மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டா போதும். அந்த சப்ளை வந்து சோலார் பேனல் ஆப்ஷன்லேயும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல கரண்ட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு 12 வோல்ட் சோலார் பேனல் ஒரு சிங்கிள் பிளேட் மட்டும் இதுக்கு டாப் பண்ணிடுவாங்க. டாப்பிங்கில் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர 12 வோல்ட் சப்ளை மூலியமாக இது வந்து ஸ்டோர் ஆகும். பேட்ரி இதில் நீங்கள் இந்த கேமரா இன்பில்ட்டாக சோலார் பேனலாக வராது, பேட்ரிஸும் வராது. நான் வந்து இதுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கேமராவில் இதுக்கான அடாப்டரும் இதுக்கான ஃபிட்டிங்ஸ் மட்டுமே இருக்கும். நீங்கள் இந்த கேமராஸை இண்டிவிஜுவலாக 12 வோல்ட் சோலார் பேனல் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை இல்லாமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த கேமராவில் 1/2.8 CMOS சென்சார் இமேஜ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபிக்ஸ்டு சென்சார் தான். இந்த சென்சாரோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 20 to 30 மீட்டர்ஸ் அப்ராக்ஸ். நான் இதை பர்சனலாக ஃபிக்ஸ் பண்ணி நான் செக் பண்ணதில் 25 மீட்டர்ஸ் வரைக்கும் கிளியர் ரேஞ்ச் இருக்குது. 25 மீட்டர்ஸ்க்கு மேலே ரெக்கார்ட் ஆகும், பட் ஃபேஸ் கிளாரிட்டி வராது. ஒரு 25 மீட்டர்ஸ்க்கு அவங்க ரீச் ஆகும்போது ஃபேஸோட இமேஜை அது கேப்சர் பண்ணும். இது நான் பர்சனலாக இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 25 to 30 மீட்டர்ஸ்னு கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ சைட் பை சைடில் இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டோர் கேமரா ஃபஸ்ட்டு பார்த்தோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் வந்து 15 மீட்டர்ஸ் கவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் நல்லாவே ரிசல்ட் கிடச்சிருக்கு. நைட் விஷனாக இருக்கட்டும், பேசேஜ்லேயும் நான் இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேஞ்சு கிடைக்குது. ஒரு மோஷன் டிடெக்ஷன் ஒர்க் ஆகுது, ட்ராக்கிங்கும் கிளியராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு லோ லைட் இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா இதில் வந்து இன்பில்ட்டாக எல்இடி லைட் கிடையாது. ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது லைட்டு பிளாக் அண்ட் ஒயிட் லைட் மூலிமா அது ஐஆர் ரேஸ் மூலியமாக அது நல்லாவே கலர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதுலேயும் பேன், டில்ட், ஜூம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த 4G கேமராலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மோஷன் டிடெக்ஷன், மோஷன் ட்ராக்கிங், உங்கள் மொபைல் ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த மாடலுக்கு கேபிள் மூலிமா நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒய்ஃபை கேமரா வாங்கிட்டேன் அப்படின்னா வெறும் ஒய்ஃபையில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ஒய்ஃபை ரேஞ்ச் எடுக்கலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்டெண்டரை வச்சு யூஸ் பண்ணணும். இல்லைனா ஒய்ஃபையில் வந்து கேட் 6 கேபிளில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி இதில் அடிஷ்னல் ஆப்ஷனாக 4G கேமராஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4Gயில் ஒய்ஃபை இருக்கவே இருக்காது. நீங்கள் எய்தர் 4G கேமரா வாங்கணும் இல்லைனா ஒய்ஃபை கேமரா வாங்கணும். இது ரெண்டுத்துலேயுமே காமனாக வந்து RJ45 கேபிள் மூலிமா கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இன்டர்நெட்டுக்காக இருக்குது. இந்த இன்டர்நெட் கொடுத்தா தான் கேமரா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இன்டர்நெட் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வச்சு தான் உங்களுக்கு மொபைல் ஆப்பில் நீங்கள் பார்த்துக்க முடியும். அது மொபைல் ஆப்பாக இருக்கட்டும், இல்லை ஆண்ட்ராய்டு ஆப்பாக இருக்கட்டும், டிவி ஆப்பாக இருக்கட்டும். நீங்கள் லைவாக என்ன நடக்குதுன்றது அந்த இடத்துல இல்லாமல் வேறு ஒரு லொக்கேஷன்லேருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்குற டிவைஸ்க்கு ஒரு டேட்டாவும், நீங்கள் இந்த கேமரா இருக்கிற இடத்துல ப்ராட்பேண்ட் மூலிமா ஒய்ஃபை டேட்டா கனெக்ஷன், அப்படி இல்லை சிம் கார்டு மூலிமா ஒரு டேட்டா கனெக்ஷன் கொடுக்கலாம். இந்த கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐபி ரேட்டிங் IP66 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? லைட்டிங் வந்து நம்ம சன்லைட் 4000V அப்படின்ற லைட்டிங் வரைக்கும் இதில் கலர் ஆப்டிமைசேஷன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓவர் லைட் இருந்தால் கேமரா வந்து கிளாரிட்டி வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், லென்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. டைரக்ட் சன்லைட்டில் இது நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாலும் அந்த கிளாஸ் ஷேடோ எதுவுமே வரப்போகிறதில்ல. 4000V வரைக்கும் இதோட அந்த கிளாஸ் வந்து லென்ஸுக்கு கொடுத்துருக்க அந்த கிளாஸில் வந்து எதுவுமே ப்ராப்ளமோ எதுவுமே அஃபெக்டோ ஆகாது. இதை நீங்கள் அவுட்டோருக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கேமராவோட சென்சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 MP சென்சாரில் இருக்குது. 15 ஃப்ரேம் per செகண்டில் ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா?
இப்போ நம்ம பார்க்க போகிற கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிசி ஒய்ஃபை கேமரா, அதாவது இன்டோர் கேமரா இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது அவுட்டோர் கேமரா. அவுட்டோரில் எனக்கு ஒரு ஒய்ஃபை கேமரா வேணும். இதே மாதிரி பிடிசெட், அதாவது பேன் டில்ட் ஜூம் உள்ள ஆப்ஷனு எனக்கு ஒரு அவுட்டோரில் எனக்கு கேமரா தேவைப்படுது. எனக்கு 4G வேணும், எனக்கு ஒய்ஃபைலேயே எனக்கு ரேஞ்ச் இருக்குது, நான் ஒய்ஃபை கேமரா கொடுக்க போகிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெவி கேமரா அவுட்டோரில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாடல் வந்து CPZ43A அப்படின்ற ஒரு பிடிசெட் ஒய்ஃபை கேமரா. சரிங்களா? இது ஒரு அவுட்டோர் கேமரா ஒய்ஃபை மாடல். இந்த கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஒரு பிடிசெட் கேமரா. இது ஒரு ஒய்ஃபை கேமரா. இதோட சென்சார் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 4 மெகா பிக்சல் உள்ள சென்சார். சரிங்களா? இது இன்டோர் அவுட்டோர் ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணலாம். இது மெயினாக வந்து அவுட்டோருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒய்ஃபை கேமராவை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேமராலையும் பில்டின் மைக்கு, ஸ்பீக்கரு, பேன் டில்ட்டு, ஜூமு, ஒய்ஃபை ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் CAT6 இன்டர்நெட்டை வந்து CAT6 மூலிமா கொடுத்துக்கலாம். எந்த சேஞ்சஸுமே இருக்க போகிறதில்ல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 8 மீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் கவர் பண்ணும். பட் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 மீட்டர்ஸ் கவர் பண்ணும். சரிங்களா? பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மீட்டர்ஸ் கவர் பண்ணும். இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன் வந்து கலர். சரிங்களா? ஃபுல் கலர்னு சொல்லுவாங்க. மார்னிங்கும் உங்களுக்கு டே லைட் மூலியமாக கலர் இருக்கும், நைட் டைம்லேயும் இது கலர்ஸ் கொடுக்கும். நைட் விஷன் வந்து கலரில் ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா? இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா CPZ43A அப்படின்ற மாடல் இது. இதோட இமேஜ் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/2.8 அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த CPZ43Aவும் இருக்கட்டும், இல்லை CPZ32G, இது ரெண்டுமே சென்சார் வைஸ் சேம் தான். சரிங்களா? பட் இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 8 மீட்டர்ஸ் வரைக்கும் கவர் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 25 மீட்டர்ஸ் வரைக்கும் அப் டு கவர் ஆகும். இதே மாடலில் உங்களுக்கு 25 மீட்டர்ஸ் ஒய்ஃபை கேமரா வேணுனாலும் அவைலபிள் இருக்குது. சரிங்களா?